ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சுவையான சத்தான இட்லி பொடி தான் செய்ய போகிறோம். அதுக்கு காந்தாரி மிளகாய் தான் எடுத்திருக்கேன். நம்ம கார்டன்லேருந்து அறுவடை பண்ண காந்தாரி மிளகாய். அதுக்கு கூட 3 விதமான பருப்புகள், தோலோட உள்ள உளுந்து, தோல் நீக்கியது, துவரம்பருப்பு, இது பச்சைப்பயிறு, பெருங்காயம், பூண்டு, கறிவேப்பிலையும் எடுத்திருக்கேன். ஒன்றா இந்த கடாயில் போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் வறுத்து ஒன்று வறுத்து கொட்டிட்டு கூட தனித்தனியாக வறுக்கலாம். நான் மொத்தமாக வறுக்கிறேன். நான் பொறுமை இருக்காது எனக்கு. நான் எப்போதும் வறுக்கும்போது இப்படி தான் வறுப்பேன். முருங்கை, பச்சைப்பயிறு எல்லாத்துலேயும் ப்ரோட்டீன் நிறையவே இருக்குது. இந்த காந்தாரி மிளகு கொஞ்சம் காரமாக இருக்கிறதுனால தான் நிறைய பருப்புகள் சேர்த்துருக்கேன். பூண்டு நிறைய போட்டிருக்கேன். நான் பெருங்காயமும் இதில் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பெருங்காயம், ஜீரகம் வயிற்றில் எதுவுமே புண்ணம் எதுவுமே வராது, காரமே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். இந்த அல்சர் இருக்கவங்க இந்த காந்தாரி மிளகுக்கு பதிலாக சாதா மிளகாய் போடுங்க. கறிவேப்பிலை நிறையவே போட்டிருக்கேன், 2-3 கைப்பிடி அளவுக்கு. எல்லாம் நம்ம கார்டனில் இருந்தது தான். இதை நல்ல மெலிசா தீ வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து மிக்சியில் பொடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இது இட்லிக்கு, தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சாப்பிட்றலாம். சோறில் கூட போட்டு நெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள் அனைத்தும் இதில் இருக்குது. சத்துக்களும் கிடைக்குது. நம்ம கொலஸ்ட்ராலையும் கண்ட்ரோல் பண்ணும், ப்ளட் ப்ரெஷரையும் சீராக வைத்துக்கொள்ளும். இதை டெய்லி ஒன்று நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். இப்போ இதை மொத்தமாக அறுவடை பண்ணனால பொடியாக செஞ்சு சாப்பிட்லான்னு பார்க்குறேன். நீங்கள் இதே மாதிரி உங்கள் வீட்டில் காந்தாரி மிளகாய் இருந்தால் இதே மாதிரி பொடி செஞ்சு சாப்பிடுங்க. பொடி செஞ்சுட்டு சாப்பிட்டு உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடித்ததுனால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். காட் பிளஸ் யூ.